வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க் ஷெக்மன் டைரக்ஷனில் வெளிவந்த ஒரு ஹாலிவுட் படம் தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற படம் பற்றி தான். இந்த படத்தில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு சொன்னோடனே 4 பேருக்கும் வெவ்வேறு விதமான சக்திகள் இருக்குது. விண்வெளிக்கு போயிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சக்திகள்லாம் கிடைக்குது. இது வரைக்கும் என்ற கதை வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேர்லேயே ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைய வந்து கெலக்டஸ் அப்படின்ற ஒரு வில்லன் வந்து எடுத்துட்டு போகணும் அவங்க கிட்ட இருந்து அப்படின்றது தான் அவங்களோட வேலையா இருக்கும். யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா கெலக்டர்ஸோட வேலை. கெலக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட் இருக்குன்னா அப்ராக்சிமேட்டா அந்த படத்தில் நம்ம பார்க்குறப்ப எப்படி தெரியும்னா, ஹீரோ ஹீரோயினே வந்து இத்தனோடு தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 500-600 அடி இருப்பார் பொழுது. அதுவும் அவரோட ஆள்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நான் பேசும்போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இவங்க 4 பேருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அவர் தான் கெலக்டஸ் சரிங்களா. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 600 அடி ஹைட்டில் இருக்கும்போது இவங்க வந்து சண்டை போடுறாங்க அவங்க கூட. எதுக்காக பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பூமியை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாப்புல. அப்படி பூமியை காப்பாற்றணும் அப்படின்னா உங்கள் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு இது பண்ணுவார். ஸோ 2 in 1 ஆப்ஷனாக கொடுப்பாப்புல. சார் கடைசியில் இவங்க வந்து குழந்தையும் கொடுக்க முடியாது, பூமியை நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறாங்க. கடைசியில் கெலக்டஸை வந்து பூமியை காப்பாற்றினாங்களா இல்லையா, அந்த குழந்தைய காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றத சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையே வந்து பறக்கும் தட்டில் ஒருத்தவங்க வந்து செம்மையாக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா கெலக்டஸோட ஒரு அடியாள் மாதிரி. அவங்க சொல்கிறது எல்லாம் கெலக்டஸ் சொல்கிறதெல்லாம் இந்த பெண்மணி தான் வந்து பண்ணணும் சரிங்களா. அவங்க வந்து பறக்கும் தட்டில் வந்து பூமியில் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி வந்து பூமியை வந்து நாங்கள் கேலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால இவங்க வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, விண்வெளிக்கு போவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி போகிறாங்க. ஆனால் அங்கே போனவொன்னே சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஃப்ராங்க்லின் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. ஸோ அந்த பறக்கும் தட்டில் வந்த அந்த பெண்மணி என்னவா இருந்தாங்க அதுக்கு முன்னாடி, ஏன் பறக்கும் தட்டில் பயணம் பண்ணுறாங்க, எதுக்காக இவங்களுக்கு அடிமையாக இருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க இந்த படத்தில் அப்படின்றதையும் சூப்பராக முடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட கடைசி போர்ஷன் அந்த கிளைமேக்ஸ், அதாவது ஒரு இயற்கையை பொறுத்தவரை கோழி ஓரளவுக்கு தான் ஹைட்டாக பறக்கும். பட் அதோட குட்டிகளையும் தூக்கிட்டு போகிற மாதிரி எதனா பருந்தோ எதனா தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் அதோட ஹைட் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட தென்னை மரம் ஹைட்டுக்கு போகும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாயின் பாச போராட்டம் தான் சொல்லலாம். அந்த குழந்தைய கெலக்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக அம்மா வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத கிளைமேக்ஸில் செம்ம எமோஷனலாக சூப்பராக முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு நடுவில் பிறக்கக்கூடிய இந்த குழந்தை சக்தி வாய்ந்ததா இல்லையா அப்படின்றதையும் படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக விஷுவலைஸாக எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ 10க்கு 9 மதிப்பெண்கள் தரேன். மியூசிக் வைஸாகவும் சரி, விஷுவல் வைஸாகவும் சரி, எல்லாமே நல்லா இருந்ததுனால கதையும் நல்லா இருந்தது. புக் மை ஷோவில் நான் போய் பார்த்ததில் ரேட்டிங்கும் நல்லா கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் மார்வல்ஸில் பார்த்தீங்கன்னா தேனஸுக்கு அப்புறம் வந்து இந்த கெலக்டஸ் தான் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ற மாதிரி புக் மை ஷோவில் ஒரு லைன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ தேனஸ்க்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க தவிர தேனஸ்க்கு ஈக்குவலான ஆள் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த படத்தை தாராளமாக போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீக் வந்து கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இதுக்கப்புறமும் செகண்ட் வீக் ஓடும் கண்டிப்பாக. ஏன்னா படம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் தேட்டரில் போய் குழந்தைங்களோட போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுது உங்கள் மணிகாந்த்.